விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 110 விதியின் கீழ் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கூடுதல் சலுகையை முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள். வணக்கம். விவசாயிகளுக்கு கூடுதல் பயிர்க்கடன் தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார். அந்த விதியின் கீழ் வெளியிட்டுள்ள அவர், தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் விவசாயிகள் உயிர் நாடி எனவும், ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே என குறிப்பிட்டார். எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என குறிப்பிட்ட முதலமைச்சர், பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியிலும் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த மே 25ஆம் தேதி குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டதாகவும், விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும், அதே போன்று 75,000க்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதோடு இதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4-5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் இருந்து வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய்க்கு மேல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையிலும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் அதிகபட்சமாக 35 ரூபாய் வரையிலும் தள்ளுபடி வழங்கப்படும் என 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த கூடுதல் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் 953.06 கோடி கூடுதல் நிதி சுமை ஏற்படும் எனவும் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 110 விதியின் கீழ் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கூடுதல் சலுகையை முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள். வணக்கம். விவசாயிகளுக்கு கூடுதல் பயிர்க்கடன் தொடர்பான அறிவிப்பை சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார். அந்த விதியின் கீழ் வெளியிட்டுள்ள அவர், தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் விவசாயிகள் உயிர் நாடி எனவும், ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே என குறிப்பிட்டார். எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என குறிப்பிட்ட முதலமைச்சர், பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியிலும் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த மே 25ஆம் தேதி குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டதாகவும், விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும், அதே போன்று 75,000க்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதோடு இதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4-5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் இருந்து வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய்க்கு மேல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையிலும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் அதிகபட்சமாக 35 ரூபாய் வரையிலும் தள்ளுபடி வழங்கப்படும் என 110 விதியின் கீழ்
தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த கூடுதல் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் 953.06 கோடி கூடுதல் நிதி சுமை ஏற்படும் எனவும் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.